ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களோட என் ஹோம் டூர் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நிற்கிறேன். இதில் நாங்கள் லீஸ் கீக்கிற விடுதான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி வரப்போக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டாக வந்து ஃப்ரிட்ஜை வச்சுக்கிறோம். இந்த சைடு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு வேறு ஒரு ப்ராப்பரான இடமௌண்ட் இல்லை. அப்போ அதோடய அப்படியே டிசைட் தான் வந்து இந்த கிச்சன் இருக்குது. இது தான் கிச்சன். அப்போ இந்த கிச்சனுக்கு வந்து டைல் ஒன்றும் பிடிச்சி இல்லை. திண்ணைக்கு நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கொண்டு இந்த உடோண்டை தான் லீஸ்க்கு எடுத்தோம். அவங்களுக்கு சல்லி அவசரம் என்ற சுட்டி தந்தாங்க. அவள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி வரப்போ இந்த பக்கம் ஒரு கபர்ட் வச்சுக்கிறேன். பலவ கபர்ட் உண்டு. அதுக்கு மேலே அந்த வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ இது வந்து கொலம்போ சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்மால் ஊடு எப்படி இருக்குமென்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு விளங்கும். இது பார்த்தீங்கன்னா அப்போ அதே ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் அதோடைய ஹாலில் பார்த்தீங்கன்னா டேபிளில் ரிமோட்ஸ், எங்கள் மகதியில் புக்ஸ், அவரோட கலர் பென்சில், இது பார்த்தீங்கன்னா எங்கள் உம்மோட மருந்துகள் வச்சுக்கிற பெட்டி, உம்மதிக்கு இது வைக்கிற தஸ்பை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த வீட்டில் வந்து நல்லா விண்டோஸ் இருக்குது காற்று வாரத்துக்கு. நார்மலாக கிளம்புல வந்து இப்படி நிறைய காற்று வர மாதிரி விண்டோ வச்சு விடுவதெல்லாம் சரியான குறம். நான் இந்த ஹோம் டூர் எதையும் காட்டுறேன்னு சொன்னால் கிளம்புல ஒரு சின்ன வீட்டில் எப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி எங்களோட சாமானம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்கு தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் நிற்கும். ஹாலும் கிச்சனும். இது ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை வச்சு முசல்லா, தொழுவுறது, உம்மோட மருந்து, மகதிட பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கிறேன். அம்ப்ரெல்லா, ஷூ பாலிஷ், அந்த கூடைக்கு பின்னுக்க வந்து நான் தும்புக்காட்டையும் எங்களோட மகதிட பெட் மீட்டனையும் வச்சுக்கிறேன். அப்போ ஹால் இப்படி தான் நிற்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் ஏற போக்குள்ளேயே மேலே நான் இங்கே கேலண்டர் கொண்டு வச்சுக்கிறேன். மேலே ஏறி போக்குள்ள இப்படி ஒரு டோர் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில். இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது சுற்றியும். அதில் நான் வந்து என்னோடய மெஷின் தைக்கிற மெஷினும், சைடில் பார்த்தீங்கன்னா எங்களோட டிவி வந்து புதுசாக எடுத்தது தான். அந்த டிவியை அங்கங்கே ஷிஃப்ட் மூவ் பண்ண கஸ்டம் சுட்டி வந்து அந்த பாக்ஸை நான் பத்திரமாகவே எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ அதில் வச்சு சேஃபாக எங்களுக்கு மூவ் பண்ணிக்கொள்ளிடும். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாத்ரூம் இருக்குது. கீழேயும் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. அது நார்மலாக ஒரு டாய்லெட் ஒன்று தான். மேலே வந்து பெரிய பாத்ரூம் இருக்குது. இப்போ இவ்வளவு தான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இடம் வந்து. இது எங்களோட உம்மோட அல்மாரி. அந்த சைடில் பார்த்திங்கன்னா என் அல்மாரியும் காட்டிலும் நிற்குது. இந்த அல்மாரிக்கு மேலே என்னடா திங்ஸ் எல்லாம் நிறைஞ்சிக்குதுன்னு கேட்க வேணாம். நார்மலாக வந்து நாங்கள் ஒரு கூலி வீட்டில் இப்போ ரெண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக தெரியும். நாங்கள் சொந்தமாக வீடு எடுத்தோன்னு யூஸ் பண்ணுவோம்னு நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுப்போம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணாமல் சொந்த வீட்டுக்கு போனோடனே பாவிப்போம்னு சொல்லி வைக்கிற ஐட்டம்ஸ் தான். அது வந்து பீரோக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் ஃப்ளோரில் பெட்ரூமும் 2 அல்மாரியும் போடுற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து பெட்டி வந்து நான் எங்கள் அம்மா தங்கச்சி வீட்டுக்கு அடிக்கடி போவோம். அந்த நேரத்துக்கு ட்ரெஸ் பெக் பண்ணி எடுத்து போகிற பெட்டி தான் நான் அது சைடில் வச்சுக்கிறேன். அப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னல் வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா இது வாஷ்ரூம். அப்போ வாஷ்ரூமை வந்து டீட்டெயிலாக காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. இதுலேயும் வந்து நிறைய இப்போ டைல் பிடிக்கிற மாதிரி வேலைகளெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டுக்கு இருந்த ஊட கொடுக்குற நிலைமை வந்து சுட்டின்ட்டான். இந்த ஊட அவசரமாக மாறினேன். இப்போ இந்த சைடில் வந்து வச்சுக்கிற மெத்தை வந்து எங்களோட உம்மை தூங்கக்குள்ள அதை போட்டுக்கொண்டு தூங்குவாங்க கீழே. இப்போ இந்த சைட் வந்து எங்கள் வீட்டில் என்ன மாதிரிலேயும் எனக்கு லெவலாக அடுக்கி வைக்கலாத இடம். ஏனெண்டா இது எங்கள் மகதியில் டாய்ஸ் இருக்கிற இடம். அப்போ நான் எவ்வளோ அதை க்ளீன் பண்ணாலும் அவர் இழுத்து போடத்தான் செய்வார். அதுக்கு மேலேயும் ஒரு முசல்லா வச்சுக்கிற மேலேக்க போல தொழுவுறதுக்கு. அப்போ இந்த வீட்டை நான் மெயினாக எடுத்த காரணம் வந்து இது தான். இந்த பெல்கனி டோரை ஓப்பன் பண்ணினோடனே நல்லா காற்று, லைட்னிங், அதே மாதிரி அதில் வியூ மழை ஃபுல்லாக நாங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே இதுலேருந்து பார்த்துக்கொள்ளும் எங்களுக்கு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டோட கட்டுறாங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்கிற பில்டிங் தான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பள்ளி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவரும் இங்கே இருந்து பார்த்தா நல்லா கிளியராகவே விளங்குது. அப்போ எங்களோட வீட்டிலேருந்து பார்த்தா எங்களுக்கு 4 பள்ளி விளங்கும். நான் இங்கே மாப், ப்ரஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த பெல்கனியில் தான் வச்சுக்கிறேன். அது எங்களோட மகதிட பைஸ்கல். அதையும் நான் பவலைக்கு தூக்கி கொஞ்சம் வெளியே வச்சுடுவேன். இது நாங்கள் உடுப்பு காய போட்டு ரேக். அப்போ இங்கே ஒரு சேர் போட்டு நான் ஈவினிங் டைமில் அங்கேருந்து தான் என் ஓடு. இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.